தமிழகத்தில் அடுத்த ஆண்டு 2026இல் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதிகளை திமுக ஒதுக்க வேண்டும், இல்லையென்றால் கூட்டணியில் இருந்து வெளியேறுவோம் என சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ள கருத்து திமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 இடங்களையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 இடங்களையும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 6 இடங்களையும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 6 இடங்களையும், தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு 25 இடங்களையும், மற்ற கட்சிகளுக்கு 3 இடங்கள், 2 இடங்கள், 1 தொகுதி என 234 தொகுதிகளில் 61 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி கொடுத்துவிட்டு 173 தொகுதிகளில் திமுக வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். அதில் திமுக 133 இடங்களில் வெற்றி பெற்று மொத்தமாக திமுக தலைமையிலான கூட்டணி 159 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. 2021இல் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒதுக்கிய குறைந்த தொகுதிகளை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் 2026இல் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் குறைந்த தொகுதிகளை ஒதுக்கினால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும், திமுக கூட்டணியில் இருக்கும் கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்வதன் அவசியத்தை வலியுறுத்துகிறேன் என்றும் சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் தற்போது நீடித்து வரும் ஒற்றுமையை மேலும் கட்டி காப்பாற்றுவதன் அவசியம் உள்ளது. அதற்கேற்ப திமுகவின் அணுகுமுறை இருக்க வேண்டும் என சண்முகம் கேட்டுக்கொண்டுள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒதுக்கிய குறைந்த தொகுதிகளை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் அப்போது மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டது கிடையாது. இடதுசாரிகள் கட்சி வரலாற்றிலேயே 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில்தான் முதல் முறையாக மிக குறைந்த தொகுதியில் ஒப்பந்தம் செய்து கொண்டு போட்டியிட்டது. இத்தகைய குறைந்த தொகுதிகளை வரும் தேர்தலில் தொடரக்கூடாது என்றும் சண்முகம் தெரிவித்துள்ளார். 2026 சட்டசபை தேர்தலில் கூடுதல் இடங்களில் போட்டியிட வேண்டும் என்பதும், சட்டசபை உறுப்பினர்களின் எண்ணிக்கை பலத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ஆகும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்கள் இருப்பதால் கடந்த தேர்தலின் போது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை திமுக அரசாங்கம் மக்களை ஏமாற்றாமல் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் கேட்டுக்கொண்டுள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் 25 தொகுதிகளை கேட்டு பெற உள்ளதாகவும், நாங்கள் கேட்கும் 25 தொகுதிகளை ஒதுக்கவில்லை என்றால் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற நேரிடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தலா 25 தொகுதிகளை ஒதுக்க வேண்டி வரும். தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு 40 தொகுதிகள் வரை ஒதுக்க வேண்டிய நிலைக்கு திமுக தள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதிமுகவுக்கு கூடுதல் தொகுதிகள் என திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள 13 கட்சிகளுக்கும் கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கினால் மட்டுமே திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணியில் தொடருவோம், இல்லையெனில் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி விடுவோம் என 13 அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் திமுக கூட்டணி உடையும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த முறை மொத்தம் உள்ள 234 தொகுதிகளில் 134 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிவிட்டு வெறும் 100 தொகுதிகளில் மட்டுமே திமுக வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய சூழ்நிலை உருவாகி உள்ளது. இதனால் 2026இல் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி தக்க வைத்துக் கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளது. திமுக எதிர்க்கட்சியாக கூட வெற்றி பெற முடியுமா என்ற கேள்வி தமிழக அரசியல் களத்தில் எழுந்துள்ளது. குறிப்பாக 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது போலும், 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 23 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தது போன்ற
படுதோல்வியை மீண்டும் மூன்றாவது முறையாக படுதோல்வியை 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஏற்படும் என தமிழக அரசியல் நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. எந்த வழியில் பார்த்தாலும் திமுகவுக்கு வெற்றிக்கான அனைத்து கதவுகளும் இழுத்து நிரந்தரமாக மூடப்பட்டு விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். மூடப்பட்டுள்ள கதவுகளை திமுகவாலும் திறக்க முடியாது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள 13 அரசியல் கட்சிகளாலும் திறக்க முடியாது. ஒருவேளை திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அரசியல் கட்சிகள் கூட்டணியில் இருந்து வெளியேறி மாற்று கட்சியில் இணைந்தால் மட்டுமே அந்த கட்சிகளால் 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும் என தமிழக அரசியல் நோக்கர்களின் கருத்தாக உள்ளது. குறிப்பாக திமுக மீது மக்களுக்கு உள்ள அதிருப்தி திமுகவின் வெற்றியை மட்டும் பாதிக்கப் போவது கிடையாது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து 13 அரசியல் கட்சிகளின் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கப் போகின்றது. நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.